வணக்கம். நேற்று முழுக்க சமூக வலைதளங்கள் ஒரு வீடியோ ரொம்ப பரபரப்பா ஓடிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, பழனி பக்கத்துல ஒரு பஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த பஸ்ல ஓட்டிட்டு இருக்கிற டிரைவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவரால பஸ்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியல. டக்குனு அந்த கண்டக்டர் போயி ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டிய நிறுத்தி வண்டிய ஆஃப் பண்ணிட்டாரு. பஸ்ல இருந்த அத்தன பேர் உயிரையும் அவர் காப்பாத்திட்டார். அந்த கண்டக்டருக்கு அதாவது டக்குனு அந்த டைம்ல யோசிச்ச கண்டக்டருக்கு பல 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 பாராட்டுக்கள். அதே சமயத்துல இந்த டிரைவர் உயிர அவங்களால காப்பாத்த முடியாம போச்சு. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு சிபிஆர் என்று சொல்லக்கூடிய முதலுதவி சிகிச்சை அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்னா, அந்த டிரைவர வெளிய இழுத்து சீட்லருந்து வெளிய இழுத்து படுக்க வச்சு, இருதயத்த ஒருத்தர் பம்ப் பண்ண, இன்னொருத்தர் வாய் வழியா செயற்கை சுவாசத்த குடுத்திருந்தாங்கன்னா, அவருடைய உயிர காப்பாத்திருக்கலாம். சிபிஆர் அப்படிங்கிறது வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு சிகிச்சை. அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டல் போற வரைக்குமாவது அவர் உயிரோட காப்பாத்தி வச்சிருந்திருக்கலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல கால் நல்லா தூக்கி பிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 பேர் வந்து அந்த சிபிஆர் சிகிச்சை செய்யணும். சிபிஆர் சிகிச்சை எப்படி பண்றது அப்படிங்கிறது இந்த லிங்க்ல குடுத்திருக்கேன் பாருங்க. சிபிஆர் என்பது ஏறக்குறைய எல்லா பஸ் டிரைவர்களும், எல்லா கண்டக்டர்களும், ஈவன் பயணிகள் கூட தெரிந்து வைத்துக்கூடிய ஒரு முக்கியமான முதலுதவி சிகிச்சை. அதை கம்பல்சரி ஒருவரும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும்.